ஆன் பண்ணிட்டியா? நீ வெல்கம் ஸ்டார்ட். ஃபோனை நோண்டு, நீ ஃபோனை நோண்டு, நான் சொல்கிறேன். நீ நோண்டு, நீ ஃபோனை நோண்டு. ஏதாச்சும் ஒரு ரீல்ஸ் சவுண்ட் வர மாதிரி பாருடா ஃபர்ஸ்ட். அப்பதானே நம்புவாங்க. நம்ம ஏன் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது? அதுக்கு முன்னாடி கேமரால வச்சு உட்காந்துட்டு இருக்கோம். அதுதான் சொல்றேன், யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு நான் ஏன் கேட்கறேன்னா, நம்ம இன்னும் பேர் டிசைட் பண்ணல, கான்டென்ட் என்ன போட போறோம் டிசைட் பண்ணல. மக்கள் கேமராக்கு பின்னாடி இருக்கும் மக்களை நம்ம என்ன சொல்லி கூப்பிடுறதுன்னு நம்ம என்ன டிசைட் பண்ணல. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பேர்? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பேர் டிசைட் பண்ண போறது இல்லை தமிழ். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, இந்த கேமராக்கு அந்த பக்கம் நம்மள வந்து பாத்துட்டு இருக்காங்கல்ல, அவங்கள நம்ம என்ன சொல்லி கூப்பிடுறது? நீங்க எப்படி வேணாலும் கூப்பிடுங்க, ஆனா கூப்பிடுங்க. சொல்லுங்க, நம்ம இவங்களை என்னன்னு கூப்பிடலாம்? எனக்கு வணக்கம் மக்களே நல்லா தான் இருக்கு. வெரி யூஷுவல், எனக்கு ரொம்ப யூஷுவலா இருக்க மாதிரி இருக்கு. சரி, ஃபர்ஸ்ட் வந்து வணக்கம் மக்களை எழுதியிருக்கேன். பட் எனக்கு அதுல பெருசா ஒரு உடன்பாடு இல்லை. பிகாஸ் we are not perfect couples. அதனால எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. ஸோ இந்த இடத்துல நான் வந்து இப்போ ஏதாவது சொல்லணும்ல, நான் என்ன சொல்றது? ஹலோ எவ்ரிபடி, ஹலோ எவ்ரிபடி, இது எப்படி இருக்கு? பாய் மாதிரி இருக்குல்ல. சரி, ஹலோ எவ்ரிபடி. ஹலோக்கு தமிழ்ல என்ன? ஹலோ. வணக்கம் தான் ஹலோக்கு. வணக்கம் எவ்ரிபடி, இது எப்படி இருக்கு? வணக்கம் எவ்ரிபடி நல்லா இருக்கு. ஓகே, இது ஓகே. இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் வந்து யாராச்சும் வேண்டாம்னு சொல்லுவீங்களா? நம்ம என்ன சொன்னாலும் வந்துட்டு உடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டா நல்லா இருக்கா? வணக்கம் எவ்ரிபடி. ஸோ we have தமிழ் அண்ட் இங்கிலீஷ் in it. ஸோ நாங்கள் வந்து 1 2 3 மூணே கெஸ்ட்ல நாங்கள் வந்து உங்களை எப்படி கூப்பிடணும்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து என்னன்னா, பேர் நம்ம டிசைட் பண்ணணும். நான் என்ன நினைக்கிறேன்னா, என் பேர் மனிஷா, உன் பேர் வந்து தமிழ். ஸோ எம்டி கப்பல் ஐம் ஜஸ்ட் கிவிங் மை ஆப்ஷன்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம எப்படி இந்த ஹலோ காய்ஸ் நம்ம வந்து இப்போ கிளாஸிஃபை பண்ணோம், அதே மாதிரி தான் எதுவும் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன, நீ சொன்னது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, இது நல்லாவே இல்லை. இட்ஸ் ஓகே, என்னோட இது உனக்கு ஒரு பேர் இருந்தா நீ சொல்லு, நான் எழுதுறேன். கோயிலெல்லாம் எழுதுவாங்கல்ல இந்த எம்டி, உன்னோட பேரோட பேர் என்னோட பேர் ஒரு ஹார்ட்னு போட்டு அந்த மாதிரி கிறுக்கு மாதிரி சில பேர். நீ வந்து எம்டி கப்பல் அப்படி நீ நினைக்கிற. நான் என்ன சொல்றேன், எம்டி. நீங்க உங்களோட பேர் சொல்லுங்க, ஏதாவது ஒன்று சஜஸ்ட் பண்ணுங்க. 4 பேர் சொல்லணும் நம்ம, சொல்லுங்க. எம்டி கப்பலா? நீ ஒன்று யோசி. 10 eternity later, 1 year later. Life of empty. Life of empty. இப்போ என்ன மட்டும் வந்து எம்டி ஹார்ட்டின் போட்டு கோயில் செவத்துல எழுதுன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு லைஃப் ஆஃப் எம்டி. உனக்கு அது பிடிச்சிருக்குல்ல, அதனாலதான். சரி, லைஃப் ஆஃப் எம்டி இந்த ஒரு ஆப்ஷன். இப்போ நான் சொல்லணுமா? They ask you how you are, you just have to say that you're fine. The real couple. இது கண்டிப்பா எவனாச்சும் எடுத்திருப்பாங்க, கண்டிப்பா இருக்கும். சரி, யூடியூப்லயும் அந்த மாதிரி இருக்கா? இருக்கலாம். உங்க பேர் நீங்க ஏதாவது ஒன்று சொல்லுங்க. கப்பல் ரியாலிட்டின்னு வச்சுக்கலாம். கப்பல் ரியாலிட்டி. ஓகே, we have 4. நம்ம இதை எப்படி டிசைட் பண்ணலாம்? குளிச்சு போடலாமா? சீட்டு குளிக்க போட்டு எடுத்துக்கலாம். சரி, ஓகே, இந்தாங்க ஒரு பேப்பர் கிழிச்சு எழுதுங்க. ஓகே, ரெடி. நீ குளுக்குறியா நான் குளுக்குவா? நான் குளிக்க போறேன். 2 பேரும் சேர்ந்து குளுக்குவோம். நான் 2 பேரும் சேர்ந்து குளுக்குவோம். இன்னோவேஷன் இன் யூ பிலிப்ஸ். போதும் இரு நான் ஒழுங்கா உட்காந்துக்கிறேன். முதுகு வலிக்குது, சைடா உட்காந்தா. ஓகே. ஏய், தமிழ் எடுக்கிற முடிவு எல்லாமே நல்லா இருக்கும், அதனால நீயே குளிக்க போடு. அப்படிதான் என்ன கல்யாணம் பண்ணா இல்லையாம்ல. குளிக்க போட்டாச்சு. நான் எடுக்கணுமா? கப்பல் ரியாலிட்டி நான் சொன்னதான் வந்திருக்கு. இப்போ பேரும் வந்து பாத்தீங்கன்னா கப்பல் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம இதுல என்ன கான்டென்ட் போட போறோம்ன்றது நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணணும். கான்டென்ட்டா? கான்டென்ட்னா நம்ம யூடியூப் சேனலுக்கு ஒரு நியூஸ் இருக்கும்ல, இதை பத்தி தான். ஒன்றும் தெரியாது மண்ணு.
ஸோ நீங்கள் வந்து ஒரு ஏசி போட்டு 2 லைட்டை செட் பண்ணி ஒரு கேமராவை வச்சு நீங்கள் வந்து ஒரு சேரை போட்டு உட்காந்துருக்கனா நீ என்ன கொடுக்க போகிற அந்த கேமரா வழி அப்படின்றது தான் மை கொஸ்டின். சும்மா ஃபன்னாக ஏதாச்சும் போடுவோம். ஃபன்னா என்ன போடுறது? ஃபன்னாக என்ன நம்ம என்ன பண்ணுறோமோ அதான் ஃபன்னு நமக்கு, அதை அப்படியே போடுவோம். அப்படியே நடுவில் என்னென்ன வருதோ அப்படியே எடுத்து போட வேண்டியது தான். ஸோ நீ என்ன சொல்கிறேன்னா இந்த சேனலில் எல்லாமே இருக்குன்ற அந்த மாதிரி சொல்ல வரியா? எல்லாமே பண்ணுவேன், எல்லாமே பண்ணால் எல்லாமே போடலாம். அதை பார்க்கணுன்னா அவங்க பார்ப்பீங்கல்ல, பார்க்கணும். அதுதான், அது அவங்க விஷ் பார்க்குறாங்க பார்க்கல அந்த மாதிரி தான். நீ எதுக்கு அங்கேயே பார்த்துட்டு இருக்க? சரி நீ அங்க பாரு, அவங்கள பாரு. வணக்கம் எவ்ரிபடியை பாரு. சரி என்ன சொல்லலாம்? வணக்கம் எவ்ரிபடி இல்ல வணக்கம் எவ்ரிபடி, 2 பேரும் சேர்ந்து சொல்லணும். வணக்கம் எவ்ரிபடி. இரு வணக்கம் வாடி. வணக்கம் எவ்ரிபடி. இது எடுத்துமா இருக்கு ஸ்கூல் காம்படிஷன்ல வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கு. என்னது வணக்கம் எவ்ரிபடி? ஐயோ கடவுளே. ஹலோ எவ்ரிபடி அந்த மாதிரி ஏதாவது சொல்ல வர மாட்டேங்குது, அதான் எனக்கு வர மாட்டேங்குது. சரி நீ வேணா சொல்லு ஹலோ எவ்ரிபடின்னு. வணக்கம் எவ்ரிபடி. We keep forgetting the main tagline guys. வணக்கம் எவ்ரிபடி. கரெக்டா சிங்க்ல சொன்ன பத்தியா? 3 2 1 வணக்கம் எவ்ரிபடி. That's very nice. நான் வணக்கம் சொல்லுவேன், நீ எப்படி சொல்லுவ? நல்லா இருக்கு. சரி ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன கண்டென்ட் போடுறது சொல்லு. கட் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். அதனால இந்த வீடியோ இப்போ முடிச்சுக்கலாம். ஒரு ப்ராப்பர் எண்டிங் ஒன்று கொடுத்துடலாம் இந்த வீடியோவுக்கு. நம்ம தான் இப்போ இவ்வளோ பேசணுமே. இப்போ வந்து நம்ம சேனலுடைய நேமு, அந்த நேமுக்கான அர்த்தம் என்ன, அப்புறம் நம்மளுடைய மக்களை நம்ம எப்படி வந்து ரெஃபர் பண்ணுறோம், நம்ம எப்படி கூப்பிட போகிறோன்றது முதல் கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம்ல. ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் சச் அ இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ. லைக் இது எப்படி இன்ஃபர்மேட்டிவ்னா ஜஸ்ட் வெயிட் லைக் நம்மள மாதிரி இப்போ நிறைய பேர் வீடியோஸ் கிரியேட் பண்ணணும்னு நினைப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்காதுல்ல. ஸோ ஒரு சேனல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா the first and foremost thing that you need to do is you should discuss. அப்பதான் வந்து we can work together. இல்லைனா எப்படி சண்டை தானே வரும். அந்த மாதிரி தான் ஐ திங்க் திஸ் இஸ் somehow informative to the people. அவங்க எப்படின்னா இப்போ புதுசாக ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு மேபி இது பார்க்கும்போது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். இன்ஃபர்மேட்டிவ்னு யூ ஆர் அக்ரீயிங் வித் மீ, அதனால தான் நீ தலையாட்டிட்டு இருக்க. ஸோ ஹாப்பி லைஃப். ஓகே பாய் பாய் மக்களே, பாய் பாய் எவ்ரிபடி. முடிச்சுக்கலாம். இருடா எண்டிங் ஒழுங்கா சொல்லலாம். வணக்கம் 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 எவ்ரிபடி சொன்ன மாதிரி நன்றி எவ்ரிபடி, அவ்வளவுதான். வணக்கம் எவ்ரிபடி, நன்றி எவ்ரிபடி. நன்றி எவ்ரிபடி வேண்டாம், நன்றி சொல்ற இடத்துல அது நல்லா தான் இருக்கு. see நன்றி கம்ப்ளீட்ஸ் தேங்க்யூ முடிஞ்சிருது இல்ல. தேங்க்யூ எவ்ரிவன். தேங்க்யூ எவ்ரிவன் சொல்றீங்க. நன்றி எவ்ரிபடி, நன்றி எவ்ரிபடி. I have to agree with him. நன்றி எவ்ரிபடி. முடிச்சுக்கலாம் இந்த வீடியோவை. பாய் பாய், நாளைக்கு பார்க்கலாம்.